வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திருக்கம்மி ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி பிளவு வர ஆரம்பிச்சிருச்சு. அத்திக்கதவு அவிநாசி திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் வந்து எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்கல. இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கலந்துக்கலன்னு சொல்லிட்டு இது ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்ல செங்கோட்டையன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா, அவங்க ஒரு முன்னாள் அமைச்சர். கோகுலேந்திரா பார்த்தீங்கன்னா பரபரப்பு குற்றச்சாட்டு கள ஆய்வில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து எனக்கு முறையாக வந்து பெரிய லெவல்ல எந்த முக்கியத்துவம் கொடுக்கல, என்னோட ஆதரவாளருக்கும் கொடுக்கல, பேனர்ல என் புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே பார்க்கறாரு, இந்த கலாய்வு கூட கூப்பிடல, நானா தான் வந்திருக்கேன்ற மாதிரி பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து அமித்ஷா மீட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி தனியா போறாரு, வேலுமணியை மீட் பண்றாரு அமித்ஷா. ஆனா எடப்பாடியோட மகனை மீட் பண்ணல. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் கொடுக்குற வகையில தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எல்லாம் இருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போறாரான்னு கேட்டீங்கன்னா இது போறாரு. எம்பி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வுல இருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மேலும் அதிருப்தி தான் சொல்றாங்க. வேட்பாளரை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்க செங்கோட்டையன் கலந்து ஆலோசிக்காமல தனித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தது, எடப்பாடியோட மகன் முடிவெடுக்கிறது, அதுதான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி. அதனால பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி களத்திலேயும் பெரிய லெவலில் இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. செங்கோட்டையன் நினைப்பு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வேட்பாளர் இருக்கணும், கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கிற வேட்பாளரை போட்டா தானே பாத்தீங்கன்னா கட்சி மிகப்பெரிய லெவல்ல ஓரளவு இரண்டாவது இடச்சம் வரும். இது ஒரு பக்கம் இல்ல இருக்கு. கேபி முனுசாமி மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வச்சுட்டே இருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா கேபி முனுசாமி நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா எந்த முன்னாள் அமைச்சரும் பிடிக்கவே இல்லை. மொதல் வந்து சசிகலாவை காலி பண்ண பார்த்தாரு. ஸோ ஜெயலலிதாட்ட இருந்து சசிகலாவும் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மாசம் 6 மாசம் பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு அப்படியே ஒதுங்கியிருந்தாங்க. அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஜெயலலிதா திருப்பி இணைஞ்சோன கேபி முனுசாமியை பாத்தீங்கன்னா கமிஷன் வாங்குறாரு 30% முனுசாமின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பொதுக்குழுலே பாத்தீங்கன்னா இது வெளியே வர அன்னைக்கே பாத்தீங்கன்னா கேபி முனுசாமியை கட்சி விட்டு முக்கியத்துவம் இல்லாத ஒரு டம்மியை பாத்தீங்கன்னா போட்டு வைக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட இப்ப இணையத்துக்கு முக்கியமான காரணமே இப்பதான் ஓபிஎஸோட தர்மயுத்தம் நடத்துறாரு பாத்தீங்களா. ஓபிஎஸ் அப்ப இணைஞ்சோனாதான் பாத்தீங்கன்னா கேபி முனுசாமியை முக்கியத்துவம் பெறாரு. முக்கியத்துவம் 2 அணிகளும் இணையும் போது ராஜ்யசபா சீட் வாங்குறாரு ஓபிஎஸ் வச்சு. ராஜ்யசபா சீட் வாங்கினா 2021 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு. எம்எல்ஏ ராஜ்யசபா சீட்டை பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்றாரு. அப்புறம் ஓபிஎஸ்க்கு துரோகம் மட்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஏற்றி விட்டே பார்த்தீங்கன்னா குளிர் காய்கிறாரு. அப்படி என்ன பண்றாருன்னா இப்போ ஓபிஎஸ் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வந்துடும், உங்க டம்மியாயிரும். அதே மாதிரி சசிகலா இணைச்சாலும் அதே மாதிரி தான். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கள நிலவரம் என்ன, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்துட்டாரு, அவரை தவிர்க்கவே முடியாது. ஆனா இவங்க 2 பேர் சசிகலாவும் ஓபிஎஸும் உள்ள வந்தானா கேபி முனுசாமி கதையை காலி. அதே மாதிரி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு அழுத்தம் அவரும் கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்காத ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்துட்டார். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா வெளிநடப்பெல்லாம் பண்ணாதீங்க, திமுக எதிர்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கின்ற மாதிரி. ஆனால் வேலுமணி வெளிநடப்பு பண்ணோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் கேபி முனுசாமி எம்எல்ஏ தானே இருக்காரு, அவரும் வெளியே வந்துட்டாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமி காதல போட எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆயிட்டாரு. என்னப்பா நான் இருக்கும்போது தான் வெளிநடப்பு பண்ணணும், நீ வேலுமணி பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு பண்றன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில வேலுமணி இருக்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ராஜ்யசபா சீட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. கட்சி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அணி பிளவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட்டு தான் ஜெயக்குமார் தரால தான் பிரிச்சுட்டான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 2 ராஜ்யசபா சீட்டு, ஒன்னு தேமுதிகக்கு, ஒன்னு அதிமுகக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஜெயக்குமார் போன வாட்டிலிருந்து கேட்டிருக்காரு, இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த ரேஸ்ல எம்ஆர் விஜயபாஸ்கரும் இருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி வீரமணியும் கேட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு பிரச்சனை. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு 34 எம்எல்ஏக்கள் வேணும். ஆனா இப்ப அதிமுக 62 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா ஒருத்தரை தேர்வு பண்ணும், அதுலயும் மிகப்பெரிய லெவல்ல இடைஞ்சல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேமுதிகக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி வரணும்னா கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் ஆதரவு வேணும். ஓபிஎஸ் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்ப 62 பேர் தான் இருக்காங்கன்னா இன்னும் வந்து 6 எம்எல்ஏக்கள் வேணும். ஓபிஎஸ் 4 எம்எல்ஏக்கள், அதே மாதிரி பாஜக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக இருந்தாலும் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க ஆதரவு தர மாட்டாங்க. ஏன்னா அன்புமணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு எம்பி ராஜ்யசபா சீட்டு கிடைக்கிறதே சந்தேகம் தான். அது டெல்லி நினைச்சாதான் முடியும். அதாவது பாஜக நினைச்சாதான் பார்த்தீங்கன்னா அவர் எம்பி சீட்டு வேற மாநிலத்திலிருந்து ஒரு எம்பி அங்க இருக்க எம்எல்ஏக்கள் அதோட ஆறும். இப்ப எப்படி எல்முருகன் ஆனாரு எம்பியா, மத்திய பிரதேசத்துல இருந்து அவர் வந்து எம்பிஐ இணை அமைச்சரா இருக்காரு பாத்தீங்களா. அந்த மாதிரி
தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் முடியுன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வரப்போகுது இந்த உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் முடக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கிலே தெரியுது முடங்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா புகழேந்தி சொல்லியிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் ஆதரவில் இருந்தவர் இவர். இது மட்டும் கிடையாது, இப்போ ஒருவேளை முடங்கிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயம் உட்கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே ஒற்றுமை தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ ஓபிஎஸ் உட்பட நிறைய பேர் வழக்கு போட்டது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உட்கட்சி பிரச்சனை இல்லைன்னா இவ்வளவு பேர் வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஓபிஎஸ் நீக்கினால எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு இல்லை. வாக்கு வங்கி அப்படிதான் இருக்குன்னா தென் மாவட்டங்களில் 5 இடங்கள் டெபாசிட் காலி, 7 இடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா டெபாசிட் காலி. இப்போ அந்த எம்பி எலெக்ஷன்ல 5 இடங்கள் 7 இடங்கள் டெபாசிட் காலின்றப்போ சட்டமன்ற தொகுதி வாரியா பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நிறைய சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 5வது இடம் போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி வந்து மாறிடுச்சு. மதுரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது இடம் டெபாசிட் காலி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அங்கே பாஜக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வருது. இதுதான் இப்போ சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுயேட்சை சின்னத்தோட பார்த்தீங்கன்னா போட்டிட்டு பல சின்னத்தில் 2வது இடம் வருது. அதிமுக பார்த்தீங்கன்னா பின்னாடி சந்திக்குது. இப்போ சின்னமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாருன்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா காலி. முன்னாள் அமைச்சர் யாருமே போட்டிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க. அப்போ சின்னம் கிடைக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட இணைந்து பயணிக்க கூட பார்த்தீங்கன்னா தயார் நிலையா இருக்காரு. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறாருன்னா ஓபிஎஸ் எதுக்கு தான் பகச்சுக்கிட்டோன்ற மாதிரி. இப்ப ஓபிஎஸ் பகச்சுக்கிட்டனால ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கினால அடுத்த நிலைக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி முன்னேறிட்டு இருக்காரு. வேலுமணி டெல்லி செல்வாக்க பயன்படுத்தி நம்மளை காலி பண்ணிடுறோன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகனுக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி மகன் பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து வரும்போது மிதுன் சொல்லியிருக்காரா வேலுமணி நம்மளை வந்து காலி பண்ணிடுற போல. வேலுமணிக்கு டெல்லிக்கு சரியான செல்வாக்கு இருக்கு. டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி வச்சு நம்மளை ஏதோ பண்ண போறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் ஒரு பீதியில வந்ததா சொல்றாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் அதிகரிச்சுக்கு. ஸோ வேலுமணியோட அனுசரணையா போயலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி ஒத்த கருத்துக்குள்ள கட்சி, ஒத்த கொள்கை உள்ள கட்சினா இப்போ ஒன்றிணைய வேண்டியதுன்ற மாதிரி இந்தியா கூட்டணியை அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. என்னப்பா காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ காங்கிரஸை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி நினைப்பீங்க. இப்போ இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஒரே கொள்கை கொண்ட கட்சி, திமுக ஒரே கொள்கை, ஒரு கட்சியா மாற வேண்டியதுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆனா நாங்க பார்த்தீங்கன்னா கூட்டணி இப்போ அதாவது மாற்று சிந்தனை உள்ள மாற்று கொள்கை உள்ள கட்சியோட நாங்கள் கூட்டணி நிற்போம், அந்த தேர்தலை மட்டும் தான் கூட்டணி நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ 2026 கூட்டணி வைக்கிறது உறுதி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நான் கூட்டணி வச்சுட்டு அந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா தேர்தலை வெற்றி அப்புறம் நாங்கள் கூட்டணியை பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த அரசியல் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படும். என்ன பாஜகவோட கூட்டணி வைக்கிறத உறுதிப்படுத்திட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாரு, திருப்பி முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அவர் இந்தியா கூட்டணி விட்டு வந்தனாலதான் மிகப்பெரிய சிக்கலா போச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. ஆனா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால உத்தர் தாக்கரேக்கெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பாஜக என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போற நிலைமையில தான் இப்ப இருக்கதா சொல்றாங்க. ஸோ தட் ஃபேமஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.